Hi guys, welcome back to the new video. And இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS எப்படி டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் பண்ண அந்த விண்டோஸ் 10 OS எப்படி பென்ட்ரைவ்ல பூட்டபிளா கன்வெர்ட் பண்ணி OS போடுறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ OS போடுறதுன்றது வந்து நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வந்து நான் தனி வீடியோ போறேன். ஸோ இப்போ வந்து இந்த எப்படி போட்டபிளா கன்வெர்ட் பண்றது அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்க மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சிருந்தாலும் சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே விண்டோஸ் 10 மீடியா கிரியேஷன் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 மீடியா கிரியேஷன் டூல். அதாவது இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக உங்கள் பென்ட்ரைவுக்கு. ஸோ டவுன்லோட் டூல் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் டூல் கொடுத்து உங்கள் டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி நான் எடுத்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸை வந்து பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணது வந்து நீங்கள் போட்டபிளாக மாற்றணும் அவசியம் இல்லை. அதுவே போட்டபிளாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பூட்டிங் டைமில் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை எக்ஸெட் பண்ணி அப்போ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா கிரியேஷன் டூலை டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண மீடியா கிரியேஷன் டூலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்ட்ரைவை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் உங்களுடைய பென்ட்ரைவ் அதாவது மினிமம் 8GB பென்ட்ரைவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மினிமம் 8GB பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் வந்து நம்ம ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆகணும். ஸோ டவுன்லோட் பண்ண வாய்ஸ் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பென்ட்ரைவில் காப்பி ஆகணும். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் கொடுக்கறத க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உள்ள ஒன்றே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மீடியா கிரியேஷன் டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் வரும். கிட்டிங்க ஃபியூ திங்ஸ் ரெடினு அது கொஞ்சம் லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் லோடிங் உங்களுக்கு எப்படி தான் வரும். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அந்த அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறமும் கேட்டிங்க ஃபியூ திங்ஸ் ரெடி வரும். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் லோடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் டு யூ வாண்ட் டு டூ, அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த இப்போ இருக்கிற ஓஎஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை பென் ட்ரைவோ இல்லை டிவிடி ட்ரைவோ யூஸ் பண்ணி நீங்கள் வேற ஒரு பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காண்டி ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி ஓஎஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த ஓஎஸ் அப்படியே டைரெக்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் உங்களுக்கு டைரெக்டாக அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிங்க. இப்போ விண்டோஸ் 10 டைரெக்டாக விண்டோஸ் 11 போகணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 11 மீடியா கிரியேஷன் டூல் டவுன்லோட் பண்ணி விண்டோஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவை விண்டோஸ் 10 தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ யூஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் பிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ வேணாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அன்டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ், இந்த உங்களுக்கு தேவையான விண்டோஸ் 10 எடிஷன் அண்ட் என்ன ஆர்கிடெக்சர் 32 வேணுமா 64 வேணுமா இல்லை போத் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரெக்கமெண்டடாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கமெண்டடாக டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைலாக வேணுமா இல்லை யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவில் டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதாவது டிவிடிலையோ இல்லை பென் ட்ரைவ்லையோ கூட காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் தனியாக போட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மினிமம் 8GB பென் ட்ரைவ் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பென் ட்ரைவோட பேர் காட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பென் ட்ரைவ் பேர் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் இஎஸ்டி யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதோட பேர் வந்து இங்கேயும் காட்டுது. ஸோ காட்டல அப்படின்னா ரெஃப்ரெஷ் ட்ரைவ் லிஸ்ட் கொடுத்துருங்க, இங்கே காட்டும். ஸோ பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சோம். இது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே விண்டோஸ் 10 வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிடும். நீங்கள் அதை க்ளோஸ் கொடுத்துட்டு பென்ட்ரைவ் போட்டிங் டைமில் போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஓஎஸ் எப்படி போட்டிங் டைமில் போடணும், இங்கே என்னென்ன கேட்கும், அதை எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸும் உங்களுக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் யூ கேமிங், ஹாப்பி கேமிங்.